நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நான் காணுகிறேன். உணர்ச்சி வசமாக இங்கே இருக்கிறீர்கள். 1000 கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள். 1 ரூபாய் கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு படைக்கின்ற காலமாக அந்த காலம் அமையும். இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விசில் நாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களை சங்கடப்படுத்தி விடக்கூடாது, அது வாக்குகளை பாதிக்கும் என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விசில் தமிழகத்தில் திருடர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக ஒழிக்கக்கூடிய விசில். தேவையான நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்ற விசில். இங்கே கழக தலைவர் அவர்கள் அரங்கத்திற்குள் வந்த பொழுது தோழர்கள் அனைவரும் இந்த விசிலை ஒலிக்க செய்தார்கள். அந்த ஒளி அடங்குவதற்கு வெகு நேரம் பிடித்தது. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து என்று அறிவித்தவுடன் ஒட்டுமொத்த அரங்கமும் அந்த தமிழ்தாய் வாழ்த்தின் பொழுது அமைதியாக இருந்தது. இதிலிருந்து பக்குவப்படுத்தப்பட்ட கழக தலைவரால் பக்குவப்படுத்தப்பட்ட பெரும் ஆற்றல் மிக்க கூட்டம் இந்த அரங்கத்திலே இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.